Hi friends, welcome to Salem Padma Samayal. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா முருங்காய் சாம்பார் பொடி. இது பாத்தீங்கன்னா முருங்காய் நமக்கு சீப்பா கிடைக்கும்போது இந்த மாதிரி முருங்காய் பொடி இடிச்சு வச்சிட்டோம்னா நம்ம சீசனல் டைம் நம்ம சாம்பார் வச்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு பாருங்க, முதல்ல முருங்காய் இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி உள்ள இருக்கிற சதை இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூனோ கத்தியோ இந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி சதை பூரா நம்ம எவ்வளவு நமக்கு ஒரு 10 முருங்காயோ ஒரு 15 முருங்காயோ இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபுல்லா அந்த சதையை எடுத்துட்டு ஃபுல்லா வெயில்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, நான் காய வச்சு வச்சிருக்கேன். நான் பாத்தீங்கன்னா ஒரு 7-8 முருங்காய் தான் நான் இந்த மாதிரி சீவிட்டு இந்த மாதிரி காய வச்சிருக்கேன். எனக்கு கை பாத்தீங்கன்னா ஒரு கை ஃபுல்லா இருக்குது. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பொடி அரைச்சு காட்டுறேன். இப்போ இந்த ஒரு கைப்பிடிக்கு நமக்கு எவ்வளவு மசாலா தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேன் வச்சிருக்கேன். இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம்பருப்பு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம லைட்டா வறுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து மீடியமா வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு பாருங்க வறுபட்டுச்சு, நல்லா வாசமும் கமகமான வருது. இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் 2 டீஸ்பூன் வர கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் ஒரு 3 காஞ்ச மிளகு வச்சு இதையும் சேர்த்துட்டு இது வறுத்துக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சமா காஞ்ச கருவேப்பிலை வச்சிருக்கேன், அதையும் சேர்த்து இது கொஞ்சம் மணம் வர வறுத்துக்கலாம். இது நல்லா பாருங்க கமகமான வாசனை வருது. இப்போ நான் கொஞ்சமா கட்டி பெருங்காயம் வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இப்போ ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு நான் மாத்திக்கிறேன். இப்போ மறுபடியும் பேன் வச்சிருக்கேன். நான் காஞ்சி வச்ச இந்த முருங்காய் சதைய போட்டு லைட்டா சூடு மட்டும் ஏற்றிக்கலாம். இந்த முருங்காய் பாருங்க நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது பாருங்க. அந்த அன்னைக்கு நீங்க இந்த மாதிரி கிடைக்கும் போது நீங்க இந்த மாதிரி காய வச்சு ஒரு டப்பால எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நம்ம தேவையானப்போ பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஆனா நல்லா வெயில் அடிக்கணுங்க, அப்பதான் நல்லா காயும் நமக்கு. இப்போ நம்ம இது எடுத்தா தொட்டா சுடணும், அவ்வளவுதான். இப்போ இந்த இதுல வந்து நான் கல்லுப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இந்த உப்பு எதுக்கு போடுறோம்னா இந்த பொருள் கெடாம இருக்கும். இப்போ இந்த பொடி அரைச்சிக்கணும், நம்ம கொஞ்சம் தான் அரைக்கிறோம். அதுமே நம்ம உடனே ஃபுல்லா யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவோம். அப்ப இந்த கல் உப்பு போடும்போது நமக்கு கெடாம இருக்கும். இப்ப இத பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இப்ப பாருங்க, இந்த வறுத்த பொருள் ஃபுல்லா நல்லா வந்து ஆறணும். இப்ப ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இப்ப இது கூட 1/4 டீஸ்பூன் கம்மியா வந்து மஞ்சள் பொடி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நான் இந்த மாதிரி பொடி அரைச்சிட்டேன். இப்போ வந்து இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு நல்லா ஒரு ஏர்டைட் டப்பால் போட்டு வச்சிட்டோம்னா இது சாம்பார் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா பருப்பு சாம்பார் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வச்சுட்டு கடைசீட்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நம்ம இறக்கிட்டோம்னா சும்மா கமகமன்னு முருங்காய் சாம்பார் ரெடி ஆயிருங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.